ஆளுக்கு 15 லட்சம் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கும் என் இந்திய தேசமே, 15 லட்சம் எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டில் ஏறி இருந்தால் ஒருத்தர் கூட பட்டிமன்றத்துக்கு வந்திருக்க மாட்டாங்களே ஐயா. 2019 தலைக்கு ஒரு வீடு வாங்க போகும் என் அப்பாவி தேசமே, உன்னை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நீங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் தானே? ஆமாம். எதுக்கு இப்போ உனக்கு சந்தேகம்? இல்லை, உங்ககிட்ட நான் பயாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். கேளு, தெரிஞ்சா சொல்கிறேன். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பாளா அல்லது குழந்தை தாயை பெற்றெடுக்குமா? பதில் தான் சில பேர் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கான்னா, நீ கேட்குற கேள்வியே உழப்பலான கேள்வியாக இருக்கே ஐயா. தாய் தானே என் குழந்தைய பெற்றெடுப்பா? எங்கேயாவது குழந்தை தாயை பெற்றெடுக்க முடியுமா? கரெக்ட் நடுவர்களே, ஒரு தாய் தான் குழந்தையை பெற்றெடுப்பால் அந்த குழந்தை செய்கின்ற தவறுக்கெல்லாம் அந்த தாய் தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்போ நான் முக்கியமான கேள்விக்கு வரேன். மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்களா அல்லது ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் உருவாகிறார்களா? சிங்கக்குட்டிக்கு பேர் வைக்கிறத தேர்ந்தெடுத்தது யாரு? யாரு யோசிக்கணும்ல. ஆட்சியாளர்களை தேர்வு செய்தது மக்கள். அப்ப இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணமே மக்கள் அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். நியாயமா யோசிச்சு பாருங்க. மக்கள் கோவப்படுறான் தெரியுமா? பயங்கரமா கோவப்படுவான். எதுக்கு தெரியுமா? பக்கத்து தெருவுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கிறான், எங்க தெருவுக்கு வெறும் 400 ரூபா தான் கொடுத்துருக்கிறான்னு கோவப்படுறான். சத்தியமா நடந்தது நடுவர்களே. புதுக்கோட்டையில மிகப்பெரிய சாலை மறியல். இன்னும் 20 ரூபா நோட்டை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கானே, அவனை என்ன சொல்றது? என்னைக்காவது கிடைக்கும் 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 கிடைக்குன்னு யார் காரில் வந்தாலும் 20 ரூபா நோட்டை தூக்கிட்டு ஓடியாந்துடுறேன், கொடுக்க வந்துட்டாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. அவங்க என்னடான்னா, நாங்களும் 20 ரூபா நோட்டை கொண்டுட்டு தான் வந்திருக்கேன், காரில் வந்திருக்கோம்டா நாங்கள், நீங்கள் நடந்து வந்திருக்கீங்க, அவ்வளோதான்டா வித்தியாசம். அப்போ எவ்வளோ பேத்துக்கு 20 ரூபா நோட்டு கொடுத்து ஏமாத்திருக்காங்க பாரு. நடுவர்களே, புதுக்கோட்டையில் நடந்த ஒரு சம்பவம். சாலை மறியல் நடக்குது. நான் பார்க்குறேன், வியந்து பார்க்குறேன். இவ்வளவு பெரிய சாலை மறியல் நடக்குது, எதுக்குடா நடக்குதுன்னு பார்க்குறேன். காவல்துறை அதிகாரிலாம் வந்துட்டாங்க. சாலை மறியலில் கோஷம் போடுறவெல்லாம் சொல்கிறான், எங்கள் ஊரில் எல்லா தெருவுக்கும் காசு கொடுத்தான், எங்கள் தெருவுக்கு மட்டும் காசு கொடுக்கல, எங்கள் தெருவுக்கு காசு கொடுக்குற வரைக்கும் இந்த சாலையிலேருந்து நாங்கள் நகரவே மாட்டோம்னா. அது இல்லை நடுவர்களே, ஹைலைட்டு. காவல்துறை அதிகாரி சொன்னார், இதை நாங்கள் கண்டிப்பாக பேசி சால்வ் பண்ணுறோன்னு. நடுவர்களே, மக்கள் வேணாம்னு சொல்லிட்டான்னா ஆட்சியாளர்கள் கொடுக்க போறதில்லை. அவன் எப்போ வருவான், எத்தனை மணிக்கு கதவை தட்டுவான், நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தேர்தல் நடக்கிற டைமில் இவங்க மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதான். நான் கேட்குறேன் நடுவர்களே, நல்லவன் என்னைக்கு நீங்கள் பார்த்து ஓட்டு போடுறீங்க? நல்லவன் ஒருத்தன் வரான், நான் மக்களுக்கு தொண்டு செய்கிறேன், எல்லா வகையிலையும் 5 பைசா லஞ்சம் வாங்காமல் உங்களுக்காகவே என் வாழ்க்கையே அர்ப்பணிப்பேன்னு ஒருத்தன் வந்து நின்னா அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களா? கிடையாது. எந்த கட்சி, எந்த சின்னம், என்ன ஜாதி, என்ன மதம், அவன் எவ்வளவு கொடுப்பான்னு பார்த்துட்டு தானே நீங்க ஓட்டே போடுறீங்க. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அதிகாரியா ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு கூடையில் கொண்டு வந்தாங்க. நான் ஏதோ அந்த கிராமத்தில் இருக்கிற மாம்பழம் கொண்டு வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா கூடை இறக்கி வைக்கிறாங்க. உள்ளே ஒரு கிளவி உட்காந்துருக்கு. அதுக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கலையாம். அந்த ஓட்டை போட சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஒரு குரூப்பு. ஐயா நீங்களே போங்க, கிளவி என்ன சொல்லுதோ அந்த சின்னத்தில் நீங்களே போட்டுருங்க ஐயான்னாங்க. அந்த கூடையை கொண்டு வந்து அந்த அட்டைப்பெட்டிக்கு பக்கத்தில் வச்சாங்க. கிளவிகிட்ட கேட்டேன், பாட்டியே எந்த சின்னத்தில் போடுற அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒருத்தன் 20 ரூபா கொடுத்தேன், அதில் போடு அப்படின்னு. உனக்கு 20 ரூபா கொடுத்தேன் எவன், எனக்கு என்ன தெரியும்? இது கூட தெரியாமல் நீ எதுக்கு அதிகாரியாக வந்திருக்க அப்படின்னு பாருங்க. அதனால் எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க. மார்க் ஜூக்கர்பெர்க் ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா. எது கண்டுபிடிச்சா? ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகணும், தெரியாத மனிதர்களோட இணக்கமான ஒரு நட்பு வளரணும், தெரியாத மனிதர்கள் நமக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு சோஷியல் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சான். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு. நம்மால் என்ன பண்ணுறான், அதில் ஜாதி சங்கத்தை குரூப் கிரியேட் பண்ணுறாயா. எங்க ஜாதி அமைப்புகள் எல்லாம் லைக் போடுங்க, எங்க ஜாதி அமைப்புகள்லாம் ஷேர் பண்ணுங்க, எங்க ஜாதி உணர்வுகள் இருக்கிறவங்க மட்டும் இதுல போஸ்ட் பண்ணுங்க. அங்க ஜாதியை சொல்லி சண்டை போட்டுக்கிறான் நடுவர்களே. இது எங்க போய் நிக்குது தெரியுமா? இங்க தான் நம்ம சேலத்தை தாண்டி ஒரு ஊர்ல பாப்பால் அப்படின்ற ஒரு அம்மா சமைச்சிருக்குதுயா ஸ்கூல்ல.
அந்த சமைச்ச அந்த அம்மாவுடைய சாப்பாட்டை வேற ஜாதி பெண் சமைத்த சாப்பாட்டை நாங்க சாப்பிட மாட்டோம்னு பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைங்க மனசுல நஞ்ச விதைச்சி ஜாதி தீய புத்தகத்தை போட்டு எரிச்சு தான் பிள்ளைகளை வெளியில கூட்டு போய் நிறுத்தினா பாத்தியா? அங்க வந்து நின்று நடுவர்களே மக்கள் கிட்ட நான் கேட்கிற நடுவர் அவர்களே, நாத்து விடும் போது வராத தீட்டு, களை எடுக்கும் போது வராத தீட்டு, அதுல இருக்கும் தண்ணி பாய்ச்சும் போது வராத தீட்டு, அந்த பயிரை அறுவடை செய்யும் போது வராத தீட்டு, அந்த நெல்லை களத்துக்கு கொண்டு போகும்போது வராத தீட்டு, அந்த நெல்லை மூட்டை பிடிக்கும் போது வராத தீட்டு, அந்த நெல்லை மில்லுக்கு கொண்டு போகும்போது வராத தீட்டு, அதை கொண்டு போய் ஒரு அம்மா சமைச்சு வைக்கும் போது மட்டும் உன் தொண்டையில விக்குதுன்னா உன் மனசுல தானே இருக்குது தீட்டு. ஏங்க, உடைய உற்பத்தி பண்றவன் ஓன் சாதியா மட்டும்தான் இருக்கணும்னா நாட்டில் பல பேர் நிர்வாணமா திரியணும். உணவை உற்பத்தி பண்றவன் ஓன் சாதியா மட்டும்தான் இருக்கணும்னா பல பேர் பட்டி கிடந்து சாவணும். சாலையை போட்டவன் ஓன் சாதியா மட்டும்தான் இருக்கணும்னா நீ வானத்துல பறந்து தான் போகணும். விமானத்தை ஓட்டுறவனும் ஓன் ஜாதிக்காரனா மட்டும்தான் இருக்கணும்னா அங்கிருந்து நீங்க எல்லாம் குதிச்சு செத்து போகணும்டா. இப்படிப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 3 பேர் நாங்க உண்மையை பேசுறதுக்காக வந்திருக்கிறோம். நீங்க பொய்ய பிளாட் கட்டி விற்கிறதுக்காக வந்திருக்கீங்க 3 பேரும். சார், ஒரு மீனவனுக்கு பிரச்சனைனா மீனவன் மட்டும்தான் போராடணும். ஒரு மாணவனுக்கு பிரச்சனைனா மாணவன் மட்டும்தான் போடணும். ஒரு விவசாயிக்கு போராட்டம்னா விவசாயி மட்டும்தான் போராடணும். ஒட்டுமொத்தமா மனித இனத்துக்காக குழுவா இணைந்து போராடாத இந்த மக்களுக்கு வாழ்க்கை பிரச்சனையா மட்டும்தான் நடுவர்களே இருக்கும். நான் கேட்கிறேன், தலைவர்கள் ஒரே ஒரு போராட்டம் தான் எந்த வித்தியாசம் இல்லாமல் நடந்தது. அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அதனால தான் அது வெற்றி அடைஞ்சது. இது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கான போராட்டம்னு யாருமே நினைக்கல. எல்லா ஜாதி, எல்லா மதம், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் அவ்வளோ பேர் மெரினா பீச்சில் திரண்டான்ல. அதுதான் உண்மையான மக்கள் போராட்டம். அதனால தான் அது வெற்றி பெற்றது. அதே போராட்டம் நீட் தேர்வுக்கு நடந்திருந்தால் கண்டிப்பாக நீட் தேர்விலிருந்து நம்ம தமிழகம் விலக்கு பெற்றிருக்கும். அப்படி ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தல. யார் குற்றம்? அது மக்களுடைய குற்றம் தான். நடுவர் அவர்களே, எங்களுடைய கேள்வி என்னன்னா, மாட்டுக்காக நீங்க ஏன் போராடினீங்கன்னு நாங்க கேட்கல, மனுஷனுக்காக நீங்க ஏன் போராட மாட்டீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. நான் கேட்குறேன் நடுவர்களே, ஒரு காலகட்டத்தில் அந்த தலைவர்கள் போராடினார்கள், இந்த தலைவர்கள் போராடினார்கள் அப்படின்னு டாக்டர் சொன்னார். உண்மை ஏற்றுக்கிறோங்க. இந்த காலத்தில் எந்த தலைவருங்க போராடுறாங்க? ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு, கூட்டு போனாங்க, நேராக கூட்டு போய் அடி வாங்கினதெல்லாம் யார்? இளைஞர்கள். நான் கேட்குறேன், எந்த ஒரு தலைவனாவது தடி அடியில் மண்டை உடஞ்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு தலைவனாவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீ குளிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்பாவியா போய் அறியாமையில் சிக்கி தவிக்கிற இந்த மக்கள் தான் நடுவர் அவர்களே, என்னைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும்னா, இவன் என்னைக்கு அறியாமையிலிருந்து வெளியே வரானோ அன்னைக்கு தான் நடுவரில் இந்த பிரச்சனையே தீரும். பொம்பளை பிள்ளைய இப்படித்தான் ட்ரெஸ் போடணும், பொம்பளை பிள்ளைங்க இப்படித்தான் நடக்கணும், பொம்பளை பிள்ளைங்க இப்படித்தான் பார்க்கணும், பொம்பளை பிள்ளைங்க இப்படித்தான் தலையை குனிஞ்சிக்கிட்டே போகணும்னு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு, ஆண்களை பலமாக படைத்தது பெண்களை பலவீனப்படுத்த அல்ல, பலவந்தப்படுத்த அல்ல, அவர்களை பாதுகாப்பதற்கு என்று இந்த மக்கள் உணர்கின்றார்களோ அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.